இலவசங்களை வழங்கினால் மக்கள் வேலை செய்வார்களா என்று தமிழக அரசுக்கு கேள்வி எழுப்பியுள்ள உச்சநீதிமன்றம் தேர்தலுக்காக இலவசங்களை அறிவிப்பது இன்னும் எத்தனை காலத்திற்கு தொடரும் என்றும் வினவியுள்ளது. தமிழ்நாட்டில் 100 யூனிட் மின்சாரம் இலவசமாக வழங்குவது தொடர்பான வழக்கை தலைமை நீதிபதி சூரியகாந்த் அடங்கிய அமர்வு விசாரித்தது. நாடு முழுவதும் வழங்கப்படக்கூடிய இலவச திட்டங்கள் தங்களுக்கு பெரும் வருத்தத்தை கொடுக்கிறது என தலைமை நீதிபதி அதிருப்தி தெரிவித்தார். பெரும்பாலான மாநிலங்கள் வழங்கும் இலவசங்களால் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி பாதிக்கப்படுகிறது என்றும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை தடுக்கும் இத்தகைய கொள்கைகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய நேரம் இது எனவும் தெரிவித்தார். நிதி நிலைமையை பொருட்படுத்தாமல் சமூகத்தின் அனைத்து பிரிவினருக்கும் இலவசங்களை வழங்குவதற்கு பதிலாக வேலை வாய்ப்புகளை உருவாக்க மாநிலங்கள் பாடுபட வேண்டும் என்றும் தலைமை நீதிபதி அறிவுறுத்தினார். இந்தியாவில் நாம் என்ன மாதிரியான கலாச்சாரத்தை வளர்த்து வருகிறோம் என்று கேள்வி எழுப்பிய அவர், அரசின் சலுகைகளை பெற தகுதியானவர்கள் மட்டுமின்றி அனைத்து தனிநபர்களும் பெறுவது நாட்டின் வளர்ச்சிக்கு உகந்தது அல்ல என்றும் தெரிவித்தார். மின்சார கட்டணம் செலுத்துவதற்கு வசதி உள்ளவர்கள் கூட இந்த இலவச மின்சாரத்தை பெறுகிறார்கள் என்று கூறிய தலைமை நீதிபதி, 100 யூனிட் மின்சாரம் வழங்க தமிழக அரசுக்கு நிதி எங்கிருந்து கிடைக்கிறது என்றும் கேள்வி எழுப்பினார். அனைத்து அரசியல் கட்சிகளும் இதுபோன்ற இலவச அறிவிப்புகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இந்த வழக்கில் தமிழக அரசு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கை நீதிபதிகள் ஒத்திவைத்தனர்.